இந்த ஹோம் லோன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க என்னென்ன விஷயங்கள் மூலியமா நம்ம லோன் வாங்கலாம், இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து பல லட்சங்கள் மணி வந்து சேவ் ஆகும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஹோம் லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் மூலியமா ப்ரொவைட் பண்றாங்க, பிரைவேட் பேங்க் மூலியமா ப்ரொவைட் பண்றாங்க. சில பிரைவேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து வெளியே இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. இதுல வந்து நான் சொல்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க என்ன ஹோம் லோன் வந்து அப்ளை பண்ணாலும் கவர்மெண்ட் பேங்க் வந்து ப்ரியாரிட்டி பண்ணுங்க. ஏன் கவர்மெண்ட் பேங்க் ப்ரியாரிட்டி பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கவர்மெண்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 7.5ல இருந்து 8.5 இருக்கும். உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கும் அந்த லோனோட அமௌண்ட், அந்த இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிவில் ஸ்கோர் ஒண்ணு, உங்களோட சேலரி ஸ்லிப், இதை வச்சுதான் அந்த இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் போது, உங்களோட சிவில் ஸ்கோர் வந்து நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப் வந்து அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, நிறைய அமௌண்ட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க.